அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அப்படியே எந்திச்சு வெளியே வந்தா அன்றைக்கி மழை சாரல் மாதிரி தூறிட்டே இருந்துச்சுப்பா. அப்புறம் என்னதான் தூறினாலும் நான் கோலம் போட்டுருவேன் சரிங்களா. அதனால் அங்கே கோலம் போடலாம் சொல்லி நேற்று கோலப்படி இந்த டப்பாவில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நல்லாயிருக்கு இந்த டப்பாவில், அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி டப்பாவில் ஈஸியாக இருக்குது எடுத்து போடுறக்கு. பாருங்கள், துளசி மாடை படியை நல்லா கழுவி விட்டுட்டு நல்லா துளசி மாடத்துக்கு குட்டியாக ஒரு கோலம் போட்டேன். எனக்கு என்னதான் இருந்தாலும் துளசி மாடத்துக்கு ஒரு கோலம் போட்டு ஒரு பத்தியாவது பொருத்தி வச்சாதான் அன்னைக்கு நாளே எனக்கு நல்லா போகும். அது என்னவோ எனக்கு பழக்கமாகவே ஆயிடுச்சுங்க. அதனால் பாருங்கள், அதனால் கோலம் போட்டாச்சு, சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. பாருங்கள், துளசி செடி அவ்வளோ அழகாக வளர்ந்துட்டே வர்றாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ மங்களம் நிறைந்த துளசி செடியாக இருக்காங்க. இன்னும் இருக்க எங்கேயா செடி கடைக்கு போனேன்னா பெரிய துளசி மாடம் வாங்கிட்டு வரலான் இருக்கேன். பார்க்கலாம், அதுக்கு ஒரு நேரம் வரணும். நம்ம ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பின்னூசினாலும் வாங்க முடியும் சரிங்களா. அதனால் அதுக்கு ஒரு டைம் வரணும், நல்ல நேரம் வரணும். வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கணும். பாருங்கள், அழகாக இருக்குல்ல துளசி மாடம். அப்புறம் அப்படியே நிலைவாசலுக்கு கோலம் போட ஆரம்பிச்சாச்சுப்பா. குட்டியாக ஒரு சிம்பிளான கோலம் தான். ஏன்னா மழை தூறிகிட்டு இருக்கு, அதனால் சரி பரவாயில்ல. வெறும் வாசலாக இருக்கிறது அவ்வளோக்கா நல்லாவே இருக்காது, நல்ல வைப்ரேஷனாக இருக்காது. நமக்கே நம்ம வாசலை பார்க்கும்போது என்னடா ஒரு கோலம் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் ஏதோ ஒரு ஸ்டாராவது போடலான்னு சொல்லி ஸ்டார் கோலம் தான் போட்டேன். ரொம்ப சிம்பிளான கோலம் தான். ஏன்னா மழை தூறிகிட்டே இருந்துச்சு, எப்படின்னா அழிய தான் போகுது, பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான கோலம் போட்டாச்சு. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சிம்பிளாக போட்டாலும் நம்ம வாசல் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக தான் இருக்கும். அதனால் மழையே பெஞ்சாலும் எல்லோரும் முடிஞ்சாலும் ஒரு குட்டி ஸ்டாராவது போட்டுருங்க. ஆமாம், அப்போ தான் நம்ம வாசல் நல்லாயிருக்கும், மங்களகரமாக இருக்கும். அப்புறம் அப்படியே கோலம் போட்டாச்சு. எனக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணால் நிறுத்துறதுக்கு மனசே வராது. அது என்னவோ அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு எனக்கு. அதனால் சிம்பிளாக போடணும்னு நினச்சாலும் ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டே இருந்தேன். அப்புறம் பாருங்கள், சிம்பிளாக இந்த மாதிரி தான் கோலம் போட்டாச்சு. நல்லா இருக்குல்ல. வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போய் நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே சமையல் செஞ்சுட்டு பண்ணலாம் சொல்லிவிட்டு பழைய கோலம் இருந்துச்சு அதெல்லாம் அழிச்சு விட்டுறலாம் அப்படி சொல்லிவிட்டு அழிச்சு விட்டாச்சு. பாருங்கள், பழைய கோலம்லாம் எடுத்துட்டு அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டாச்சு சரிங்களா. நல்லா அலசி விட்டுட்டு அப்புறம் நேற்று புது கண்ணாடி வாங்கிட்டு வந்திருந்தேன்ப்பா. நம்ம பூஜை ரூமில் கண்ணாடி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம அன்னலட்சுமிக்கு சாப்பாடு வைக்கிறோம்ல, அந்த சாப்பாடு கண்ணாடியில் தெரிஞ்சால் அவ்வளோ விசேஷம் சரிங்களா. அப்புறம் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டேன். இதை விட குட்டி சைஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கல. இது 12 ரூபா அந்த கண்ணாடி. சரி பரவாயில்ல, நமக்கு இந்த சைஸ் தான் கிடச்சிருக்கு. அது பச்சை கலர் எனக்கு வந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் சரின்னு நேற்று வாங்கிட்டு நல்லா தண்ணீரில் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு, கண்ணாடி நமக்கு லட்சுமி சரிங்களா. அதனால் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே அம்மியும் ஆட்டோர்லேயும் நல்லா கழுவிட்டு அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கிச்சனில் சாப்பாடு செஞ்சு வைக்கிறோம்ல, இப்போ நம்ம ஹாட் பாக்ஸில் அந்த மாதிரி நம்ம சாப்பாடெல்லாம் கண்ணாடியில் தெரிஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கிச்சனில் ஒரு கண்ணாடியில் நம்ம சமைக்கிற சாப்பாடு தெரியணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் யோசித்தேன், சரி நம்ம அன்னலட்சுமிக்கு நம்ம டெய்லி நம்ம சமைக்கிற சாப்பாடு வைக்கிறதுன்னு செய்கிறோம், அதுக்கு பின்னாடி கண்ணாடி வச்சிட்டோம்னா தினமுமே கண்ணாடியில் நம்ம பண்ணுற சாப்பாடு எல்லாமே தெரியுமில்ல அப்படி சொல்லிவிட்டு நான் இன்னையிலேருந்து கண்ணாடியை அன்னலட்சுமி பக்கத்தில் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன்னா, காலையில் உப்புமா தான் பண்ணேன். அப்புறம் அதனால் சரி உப்புமாவே வச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு அம்மிக்கெல்லாம் சந்தன குங்குமம் வச்சாச்சு. அப்புறம் கண்ணாடியும் பாருங்கள் அவ்வளோ மங்களகரமாக ரெடி பண்ணியாச்சு, கொண்டு போய் வச்சாச்சு அன்னலட்சுமி பக்கத்தில். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம வீட்டுக்கு பார்த்து செய்கிறது நமக்கு நல்லது நடக்கும் சரிங்களா. நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். முதல்ல ஒரு மைண்டு டல்லாக இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அதை பார்த்தோம்னா நமக்கே நம்ம மைண்டு ஆஹா இந்த இடம் மங்களகரமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தோணினாலே நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயம் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன்.
இந்த மாதிரி பண்ணியாச்சு. பாருங்கள், கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு இன்றைக்கி என்னென்னு தெரில, எனக்கு ஸ்டார் கோலமாக தான் வந்தது. சரி, ஸ்டார் கோலமே போட்டுருவோம் அப்படி சொல்லிவிட்டு ஸ்டார் கோலமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது தாமரை, சென்டரில் தாமரை சிம்பிளாக போட்டுட்டு, நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல், சரிங்களா? அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? பாருங்கள், ஸ்டார் கோலம் தான் போட்டாச்சு. அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு ஸ்டார் கோலம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடை வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது சொன்னால் புரியாது அந்த ஃபீல். நம்ம இப்போ நீங்கள் கிச்சன் வச்சுருக்கீங்க, அந்த கிச்சனில் ஒரு சாமி படத்தை வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து அங்கே ஒரு குட்டி கோலம் போட்டு அதுக்கு ஒரு விளக்கு வச்சுட்டு அப்படியே கோலம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த கலர் பொடி சரியில்லைப்பா, அதனால் கலர் பிரைட்டாகவே தெரிய மாட்டேங்குது. வேறு கலர் பொடி எங்கேயாச்சும் போய் வாங்கலான்னு இருக்கேன் நான். கலர் பொடி ரொம்பவே சரியில்லை. ஏதோ ஒரு அளவு தான் பிரைட்டாக தெரியுது, ரொம்ப பிரைட்டாக அந்த மாதிரிலாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வாங்கி 1 வருஷம் ஆச்சு. அதனால் வேறு கலர் பொடி நம்ம வாங்குகிறோம், கலராக கோலம் போடுறோம், நல்லா சாமி கும்பிட்றோம் அப்படின்னு முடிவோடு இருக்கேன். சரி, பிங்க் கலர் போடுவோம் அப்படின்னு சொல்லி பிங்க் கலர் போட்டேன். அது ஈரமாக இருக்கிற அந்த இடம், அதனால் கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டேன்ப்பா. 6 மணிக்கே எழுந்திரிச்சனால இந்த மாதிரி நமக்கு காலையிலே குட்டி பூஜை பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அவசர அவசரமாக ஒரு தீபத்தை ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே கோலம் போட்டாச்சு. அப்படியே உள்ளே க்ரீன் கலர் கொடுத்தேன். க்ரீன் கலர் கொடுத்தோன்னா அது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள், என்னோடய சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இந்த பிள்ளை திரும்ப இதே சொல்கிறாளே நினைக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும், சரிங்களா? அப்புறம் ஒரு தீபம் உள்ளே வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி உப்புமா தான், பிரசாதமாக உப்புமா தான் வைக்க போகிறேன். பாருங்கள், உப்புமா தான் அன்றைக்கி. அன்னபூர்ணி அம்மாவுக்கு உப்புமா தான், சரிங்களா? நம்ம என்ன வேணால் கஞ்சி சாப்பாடு கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சூடாக பொங்கின உடனே இன்னும் பார்த்திங்களா, கண்ணாடி முன்னாடி இந்த மாதிரி சாப்பாடு, நம்ம சமைக்கிற சாப்பாடு தெரியணும். அப்போது நல்ல வைப்ரேஷனாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். அப்புறம் அப்படியே விளக்கு தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும், எல்லோருக்கும் அன்னபூரணியோட அருள் கிடைக்கட்டும். உலகத்தில் இருக்க எல்லா ஜீவன்களுக்கும் இன்றைக்கி அன்னபூரணி அம்மா சாப்பாடு போடணும், சரிங்களா? அப்படி தானே, உண்மை தானே? நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யாரை கும்பிடணும்? அன்னலட்சுமி தான் கும்பிடணும். சாப்பாடுக்கு தானே நம்ம வேலை, ஓடி போய் உழைக்கிறோம், எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். டெய்லி நான் சொல்லுவேன், சரிங்களா? பாருங்கள், பத்தி சூடம் காட்டியாச்சு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி காட்டியாச்சு. அப்படியே அந்த இடத்த பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அன்னபூர்ணி அம்மா ஃபோட்டோ சிலைக்காவது ஒரு லைக் போட்டு விடுங்கப்பா. எவ்வளோ அழகாக நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து என்னோடய நெட்டெல்லாம் இதில் போட்டு தானே நான் இப்போல்லாம் என்னென்னா நெட்டே பார்க்குறதில்ல. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடாது, நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான் வீடியோஸ் கொடுக்குறேன். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீடியோஸ் கொடுக்குறேன். அதனால் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க, சரிங்களா? அப்படியே இது வலது கை தான், வீடியோவில் இடது கையாக தெரியுது, சரிங்களா? என்னடா இந்த பிள்ளை தின்னாறு இடது கையில் புசுதுன்னு நினச்சிக்காதீங்க, வலது கை தான், வீடியோவில் அப்படி இடது கையாக தெரியும், சரிங்களா? வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். அப்படியே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. அதுதான் நான் ஸ்லோ மோஷனில் அப்படியே கேமராவை வச்சு எடுத்தேன். காலையில் எனக்கு அந்த இடத்த விட்டு வர்றக்கே மனசு இல்லை, அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருந்தாங்க அந்த இடமே. பாருங்கள், மங்களம் நிறைந்த கிச்சன். உண்மையா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கப்பா. பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக, சரிங்களா? பிடிக்கலனா உங்கள் வீடியோ நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும் உங்கள் வீடியோ அப்படி சொல்லிட்டு போங்க, கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிட்டு போங்க. வாழ்க வளமுடன், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். வலது கை தான் அந்த வீடியோவில் இடது கையாக தெரியுது. என்னடா இந்த பிள்ளை
இடது கையில் திணற பூசுதுன்னு நினச்சிடாதீங்க தயவு செய்து, வலது கை தான். பாருங்கள் கோயில் மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோயில் மாதிரி எனக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும்.